பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்றுள்ளவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إني لكم رسول أمين فاتقوا الله وأطيعون وما أسألكم عليه من أجر إن أجري إلا على رب العالمين فاتقوا الله وأطيعون. صدق الله العلي العليم. நிச்சயமாக நான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பெற்ற நம்பத்தகுந்த தூதர் ஆவேன். எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். இதற்காக உங்களிடம் நாம் எந்த கூலியும் கோரவில்லை. எனக்கான கூலி அனைத்து உலகங்களின் இரட்சகரிடம் தவிர வேறு யாரிடமும் இல்லை. எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் சொன்ன ஒரு ஏகத்துவ வார்த்தை, சத்திய வார்த்தை அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். அவர் சொன்னார்கள், முதல்ல சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா என்று கேட்டார்கள். அதற்கடுத்து சொன்னார், நான் நம்பத்தகுந்த ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய நம்பத்தகுந்த ஒரு தூதர் என்று சொல்கிறார்கள். அதற்கடுத்து அவர் சொல்கிறார்கள், இதற்கான எந்த கூலி உங்கள்ட்ட நான் கேட்கல. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை திருப்பி திருப்பி பேசுவான். ஒமா அஸ்ஸலுக அலைஹி மின் அஜ்ரி இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன். இதற்காண்டி எந்த கூலியை உங்கள்ட்ட நாங்க கேட்க மாட்டேன். எல்லா தூதரும் சொன்ன வார்த்தை இது. உலகத்தில் வந்த எல்லா தூதர்களும் அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான். நீங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதற்காண்டி எந்த கூலியை உங்கள்ட்ட நான் கேட்கல. எனக்கான கூலி அல்லாஹ்ட்ட இருக்குது. அந்த நபிமார் சொன்ன வார்த்தை, எனக்கான கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு, நான் உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்கல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதான் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதான் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதான் சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கடைசி கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னாங்க. நான் உங்கள்ட்ட இதுக்கான எந்த கூலியும் கேட்கல. நீங்க சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இதற்கான எந்த கூலியும் உங்கள்ட்ட நான் கேட்கல. மறுமையில அல்லாஹ் எனக்கு தருவான். அல்லாஹ் படைத்த ரட்சன்ட்ட என்னுடைய கூலி இருக்குது, அவன்கிட்ட நான் வாங்கிக்கிடுவேன். இதுதான் எல்லா நபிமார்களும் அந்த உம்மத்துமார்கள் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை தோழர்கள் செல்வந்தர்களா இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தானே. உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தானே. ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்ல? ஒரு வார்த்தை சொன்னா குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, ஏன் அவங்களுக்கு தெரியாதா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாதா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்ட்டு? ஒரு வார்த்தை சொன்னா போதும், வீட்டுல இருந்து குமிச்சிடுவாங்க. மதீனாவில பஞ்சம் தலைவிரித்து ஆடிய நேரத்தில், மதீனாவில பஞ்சம் தலைவிரித்து ஆடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 700 ஒட்டகத்தில் சரக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. 700 ஒட்டகம் நிறைய சரக்கு, ஒட்டகமா நிறைய சரக்கும். மதீனாவுல வியாபாரி ஃபுல்லா தலைவாசல்ல தடுத்து நிறுத்திட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள தலைவாசல்ல தடுத்து நிறுத்திட்டாங்க. வியாபாரம் பேசுறாங்க. நீங்க தர்றதுக்கு 1க்கு 4 மடங்கு நாங்க கூலியை தாராடினாங்க. அவ்வளவுதானே அடிக்கிறாங்களாம். அவ்வளவுதானே. முதல்ல 1க்கு 1 மடங்கு தாரீங்க, 10ஆவதுக்கு நாங்க இல்ல 1க்கு 2 மடங்கு கூலியை தாரோம், இல்ல 10ஆகுனா 1க்கு 3 தாரம் அடிங்கினாங்க, இல்ல 10ஆத அடிங்கினாங்க, இல்ல 1க்கு 4 மடங்கு தாரம் அடிங்கினாங்களாம். நீங்க தர்ற சரக்குக்கு நீங்க வாங்கினதுக்கு 4 மடங்கு நாங்க பணத்தை தாரம் அடிங்கினாங்களாம், இல்ல 10ஆத அடிங்கினாங்க. ஏன் 10ஆது? இல்ல என்கிட்ட ஒருத்தர் வேலை பேசி இருக்கிறாரு, 1க்கு 10 தாரம் சொல்லிட்டு, 1க்கு 10 தாரன்னு ஒருத்தர் வேலை பேசி இருக்கிறாரு. அது யாரு? அப்படி யாரு பேசுறா உங்கள்கிட்ட? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 1க்கு 10 மடங்கு நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்.
யார் சொல்ற வார்த்தை? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 1க்கு 10 மடங்கு நன்மை தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். அதனால என்னுடைய சரக்குல அத்தனையும் ஏழை எளிகளுடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் சேரணும். மதீனாவில் இருக்கின்ற ஏழைகள், பஞ்சத்தால் பிடிக்கப்பட்டிருந்த ஏழைகள் அத்தனை வீட்டு வாசலையும், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஒவ்வொரு ஒட்டகம் அதனுடைய சரக்கும் அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்த சீதவிதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு தெரியாத கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இல்ல ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? உஸ்மான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருன்ட்டு கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் கேட்டது கிடையாது. சாப்பிட்டு பல மாதங்கள் ஆன பிறகு கூட அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை தன் மருமகன்ட்ட பணத்தை கேட்டது இல்லை. ஏன் அவங்க மட்டும்தானா? சரி, மருமகன்ட்ட கேட்க சிரமமா இருக்கும், நண்பர்கிட்ட கேட்கலாம்ல. நண்பர்கிட்ட எத்தனை பேர் கேட்கலாமா இல்லைங்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பெரிய லட்சாதிபதி தானே, அவங்கள்ட்ட இல்லாத பணமா? அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம்ல. எத்தனையோ சகாபாக்கள், லட்சாதிபதி சகாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா போதும் வீட்டில் வந்து அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இன்னைக்கா கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் இன்னைக்கா கேட்டாங்க? எந்த நபியும் கேட்க மாட்டார்கள், எந்த நபியும் யாரிடம் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் தான் கூலியை கேட்பார்களே தவிர மனிதரிடம் கூலியை கேட்க மாட்டார்கள். இது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் யாரிடமும் கையேந்திய கிடையாது, யாரிடமும் கூலி கேட்ட கிடையாது. எனக்கு பொருளாதார உதவி செய்ய சொல்லுங்க எந்த நபியும் எந்த மக்களிடமும் கேட்டது கிடையாது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜனாஸா, ரசூலுடைய ஜனாசா அந்த வீட்டில் இருக்குது. ரசூலுடைய ஜனாசா வீட்டில் இருக்குது. இருட்டா இருக்குது அது வீடு. ரசூலுடைய வீடு இருட்டா இருக்குதா? விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வந்து காசு வேணும்? காசு இல்ல. ஒரு யூதன்ட்ட கடன் வாங்கி ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த யூதன்ட்ட மண்ணெண்ண கடன் வாங்கி அந்த மண்ணெண்ணை ஊற்றி எரித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம். 2 உலகத்தினுடைய தலைவர், 2 உலகத்தினுடைய தலைவர் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாஸா இருந்த வீட்டில் இருட்டாருக்கு கடன் வாங்கி என்ன வாங்கி எரித்தார்கள் என்று சொன்னால், ஏன் அதை கொடுப்பதற்கு ஆள் இல்லையா? எண்ணெய் வாங்கி கொடுப்பதற்கு சஹாபிகள் இல்லையா? எண்ணெய் வாங்கி கொடுப்பதற்கு தோழர்கள் இல்லையா? எண்ணெய் வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லையா? அங்கே தோழரிடத்துல யாரிடமும் கேட்க மாட்டாங்க, யாரிடமும் கேட்டதில்லை. மூத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால், ஒரு சில நாட்களுக்கு முன்னால மெம்பர்ல ஏற முடியாம ஏறி உட்கார்ந்தாங்க, கடைசி படியில உட்கார்ந்தாங்க. ரசூல் என்னைக்கும் கடைசி படியில உட்கார்ந்தது கிடையாது, 3ஆவது படியில உட்காருவாங்க. அதனாலதான் நமக்கு 3ஆவது படி, 3 படி ஏறி 4ஆவது படியில உட்காருவாங்க. இன்னைக்கு அதான சுன்னத்து, ஒவ்வொரு பள்ளிவாசலும் 3 படி மெம்பர் இருக்குது. நடக்க முடியாம நடந்து வந்து அப்படியே வந்து உட்கார்ந்தாக, முதல் படியில அப்படி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யாருக்காவது நான் கடன் கொடுக்கணுமாப்பா அப்படின்னு. யாருக்காவது நான் கடன் எதுவும் கொடுக்கணுமான்னு கேட்கும்போது ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, எனக்கு 3 திர்கம் தரணும் யா ரசூலல்லாஹ், 3 திர்கம் தரணும். இப்ப கடன் தான் வாங்கியிருக்கிறாங்க, கடன் தான் வாங்கியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த 3 திர்கம் தன்னுடைய குடும்பத்தாரிடம் கொடுத்து அடிக்க சொல்லி இருக்கார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்லி அந்த 3 திர்கத்தை கொடுத்து நீங்க அடைத்து விடுங்கள். எவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமத்தில் வாழ்ந்த நேரத்தில் யார்கிட்டயா கேட்டது உண்டா? வரலாறு சஹாபிகிட்ட யார்கிட்டயா கேட்ட உண்டா? வேற யார்கிட்டயா கேட்டது உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சபையில் உட்கார்ந்து சொன்னார்கள். கடன் யார்கிட்டயா இருக்குன்னு கேட்டாங்களா? இல்லையா? அதே சபையில மௌத்தாவருக்கு ஒரு நாளைக்கு முன்பாடி அந்த சபை அந்த மெம்பர்ல கடைசி படியில உட்கார்ந்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு யார் யாரெல்லாம் செய்தார்களோ, உதவி செய்தார்களோ அவளுக்கெல்லாம் பகரமா எல்லா உதவி நான் செய்துட்டேன். எனக்கு
என் தோழர்கள் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்களோ அவர் அத்தனை பேருக்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு தவிர, ஒரே ஒரு ஆளை தவிர. யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மற்ற எல்லாரும் எனக்கு யாரெல்லாம் செஞ்சாங்களோ நான் செஞ்சுட்டேன்ட்டாங்க. இப்ப யார்கிட்ட எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் செஞ்ச கிடையாது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. அதனால கியாமத் நாள் வரை நான் மறுமை நாள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிரதி உபகாரம் செஞ்சிருவேன். எனக்கு செஞ்ச அந்த உபகாரத்துக்கு மறுமை நாள்ல நான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செஞ்சிருவேன். இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் சொல்கின்ற பிரதி உபகாரம் கியாமத் நாள் வரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்ற அந்த வாசல் அடைபடக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு மஸ்ஜித் நபியில் அதை அடைக்க மாட்டாங்க, திறந்தே இருக்கட்டும் என்று சொன்னார். யார்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டதில்லை, எந்த நபி கேட்டதில்லை. எல்லா நபிமாரும் வறுமையில் இருந்த நபிகள் தான், எல்லா நபிமாரும் வறுமையில் இருந்தார்கள். ஆனா யாரிடம் வாயை திறந்து கேட்ட கிடையாது, கேட்க மாட்டார்கள் நபிமார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். ஒமா அஸ்ஸலுக அலைஹி மின் அஜ்ரின் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன். இதற்காண்டி உங்கள்கிட்ட நான் கூலி கேட்கவில்லை. நீங்க நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், நம்ப தகுந்த தூதராக இருக்கிறேன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதராக, நம்ப தகுந்த தூதராக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதற்காண்டி உங்கள்கிட்ட நான் கூலி கேட்கவில்லை. இருலோகத்தினுடைய இரட்சகனாய் அல்லாஹ்விடமே என்னுடைய கூலி இருக்கு என்று சொன்னார்கள். இந்த வசனம் நமக்கு என்ன பாடம் சொல்லி தெரியுமா? இந்த வசனம் சொல்லி தெரியும் இந்த பாடம் என்ன தெரியுமா? எந்த நிலை யார்கிட்டையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி யார்கிட்ட என்ன செய்யாது, கேட்டக்கூடாது. யாரு கேட்கக்கூடிய வாசலை திறக்கிறாரோ, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு கேட்கக்கூடிய வாசலை திறக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு வறுமையின் வாசலை திறந்து விடுவான். யார்கிட்டயாவது போய் நின்று எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க நாமளா பார்த்து கொடுக்க வர, அதனால அப்படி விட்டுறக்கூடாது யாரையும். பிறர்கள் கேட்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது எந்த நிலையிலும். அதே மார்க்கம் சொல்றா இல்லையா? அதே மார்க்கம் நமக்கு சொல்லி தர்றா இல்லைங்களா? கேட்பவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி இந்த மார்க்கம். கேட்காதீங்க, வறுமையோட வாசல் திறந்து விடும் என்று சொல்லி தருகிற கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் சிலர் இருப்பார்கள், அவர் கேட்க மாட்டார்கள். அவள் உடை அப்படி இருக்கும், பெரிய பணக்கார மாதிரி தோன்றும், பெரிய லட்சாதிபதி மாதிரி தோன்றும், அவர் பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, அவர் தன்மானத்தை இழக்க மாட்டார்கள், தன்மானத்தை இழக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ஆட்கள் தேடி போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார்கள். சஹாபிகள் பார்த்த பேரு பணக்கார மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வறுமை. ஆனா பணக்கார மாதிரி காட்டிடுவாங்க, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் பாடுவாங்க. தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதரை தேடி கொடுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அப்படியே விட்டுறக்கூடாது. வரலாறு நமக்கு இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். நம்ம யாருமே தேவைக்கு கேட்கக்கூடாது, அதே நேரத்தில் கேட்கிற அளவுக்கு யாரும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்மால் முடிந்ததை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.